ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஹானா டிசைனர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்ட்ரெயிட் பேண்ட் வந்து ப்ளஸ் சைஸ் பேண்ட்டு. அதோட ஹிப்பு வந்து 47 இன்ச் இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து 3 மீட்டர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எடுத்து வச்சிருந்த கிளாத்தை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டோம். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 2 கார்னர் இருக்கும் இல்லையா, இந்த சைடு கார்னர் அந்த சைடு கார்னர் ரெண்டுத்தையும் இந்த மாதிரி மடிக்கணும். மடித்தா நம்மளுக்கு துணி வந்து 2ஆக மடிஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி 2ஆக மடிச்சிட்டோம் கிளாத்தை. இந்த 2ஆக மடித்த இந்த கிளாத்தோட இந்த கார்னரை வந்து இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளாத் வந்து 4ஆக மடிஞ்சிருக்கும். இப்போ இந்த கார்னர் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு கார்னர் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் அப்படியே சேர்க்கணும். எனக்கு துணி 4ஆக மடிச்சு போட்டுடலாம். இந்த மாதிரி 4ஆக மடிச்சு போட்டதுக்கு அப்புறம் மேல வந்து நம்மளுக்கு பிசிறு இருக்கு. ஸோ 1/2 இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கலாம். 1/2 இன்ச் லைன் போட்டதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச் எதுக்குன்னா எலாஸ்டிக் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதுக்காக 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அங்கேருந்து நம்ம பேண்ட்டோட லென்த் மார்க் பண்ணுறோம். உங்கள் லென்த் எவ்வளவோ அவ்வளோ மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து நான் வந்து 38 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 2 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து கீழே வரைக்கும் 38 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் ஹைட் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா மடித்து தைக்கிறதுக்காக நான் 2 ஸ்கேல் அளவு போட்டிருக்கேன். லென்த்து மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து 4ஆக மடித்து போட்டிருக்க கிளாத்தோட சென்டர் மார்க் பண்ணணும். 4ஆக மடித்து போட்டிருக்க கிளாத் வந்து 21.5 இன்ச் இருக்குது. அந்த இன்ச் டேப்பில் 2ஆக மடித்தோம், அதோட சென்டர் கண்டுபிடிச்சிரும், அதோட பாதி. ஸோ எனக்கு சென்டர் வந்து 11.25 இருக்குது. ஸோ நம்ம இன்ச் டேப்பில் என்ன அளவு காட்டுச்சோ அந்த அளவுக்கிட்ட சென்டர் மார்க் பண்ணிட்டேன். இப்போ பேண்ட்டோட அகலம் மார்க் பண்ணணும். என்னோட ஹிப் சைஸ் வந்து 47 இன்ச்சு. ஸோ 47 இன்ச்சை வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ நான் இன்ச் டேப்லேயும் உங்களுக்கு காமிக்கிறேன். 47 ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சிங்க அப்படின்னா வரது வந்து நம்மளுக்கு ஆஃப் ஹிப் சைஸ் வரும். அதே இன்னொரு மடிப்பு அந்த ஆஃப் ஹிப் சைஸ் அந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம திருப்பி 23 இன்ச்சில் திருப்பி நம்ம ஆஃபாக மடித்தோம் அப்படின்னா எவ்வளோ வருதோ அதான் நம்மளோட பேண்டோட ஹிப் சைஸ் 4ஆக டிவைட் பண்ணுறதுக்கான ஆன்சர். எனக்கு 11.25 வருது. இப்போ நம்ம 11.25 அப்படியே வைக்கக்கூடாது. நம்ம ஹிப்பு கிட்ட ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த 11.25 ஒரு 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வைக்கணும். ஸோ 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் அப்படின்னா 16.25 வரும். இப்போ அந்த 16.25 நம்ம பாதியாக டிவைட் பண்ணணும். ஏன்னா சென்டர்கிட்ட வந்து இந்த சைடு பாதி அந்த சைடு பாதி வைக்கணும் கிளாத்தில். ஸோ அதை 16.25 பாதியாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8.25 ஒரு கோடு வருது. ஸோ இந்த இடத்துல வருது 8.25 ஒரு கோடு இருக்குது. ஸோ நம்ம சென்டர் கிட்ட இருந்து இந்த சைடு 8.25 ஒரு கோடும் இன்னொரு சைடு 8.25 ஒரு கோடும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த மார்க்லேருந்து இந்த மார்க் ஃபுல்லாக மெஷர் பண்ணுங்க. 16 இன்ச்சு வருதான்ட்டு எனக்கு கரெக்டாக வருது. இப்போ இந்த ஹிப் மார்க்கிங்கை கிளியராக எழுதுறேன். என்னோட ஹிப் வந்து 47, அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 11.25 வருது. இந்த 11.25 கூட 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நான் இங்கேருந்து அங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஹிப்பு மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிராச் ஏரியா இந்த சைடு மார்க் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஹிப்போட 4ஆக டிவைட் பண்ணால் 11.25 வந்தது. அது கூட நம்ம +3 ஆட் பண்ணிக்கணும். +3 ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 14.25 வருது. 1/4 இன்ச்சு ஆட் பண்ணி 15ஆக வச்சுக்கிட்டேன். ஸோ அங்கே 2 இன்ச்சிலேருந்து 15 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டேன். இப்போ ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம கிராச் ஏரியா வந்து மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே வந்து கொஞ்சம் வளைவாக கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வளைச்சி போட்டுட்டேன். இந்த மெஷர்மெண்ட்டை கிளியராக எழுதுறேன். அதாவது 11.25 இப்போ 4ஆல் டிவைட் பண்ணால் வர ஆன்சர் கூட வந்து 3 இன்ச்சு ஆட் பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது 14.25 அது கூட அந்த 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 15 மார்க் பண்ணிட்டேங்க. இப்போ பேண்ட்டோட கீழ் பகுதியில் வந்து கீழ் ரவுண்டு மார்க் பண்ணணும். ஸோ இங்கேயும் ரவுண்டு மார்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கிளாத்தோட சென்டர் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ கிளாத்தோட சென்டர் வந்து இன்ச் டேப் எடுத்து எவ்வளோ இருக்கும் அந்த அளவு வந்து 2ஆக இந்த மாதிரி மடித்தா நம்மளுக்கு நம்ம கிளாத்தோட சென்டர் கிடச்சிடும். ஸோ என்னோட கிளாத்தோட சென்டர் வந்து 11 இன்ச் இருக்குது. ஸோ அங்கே 11 இன்ச்சு கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 11 இன்ச்சு கிட்ட மார்க் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம பாட்டமோட அளவு மார்க் பண்ணணும். என்னோட பாட்டம் வந்து 14 இன்ச்சு. 14 இன்ச்சை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்து 2ஆக மடித்தா போதும். இப்போ இந்த அளவு வந்து 7 இன்ச்சு. 7 இன்ச்சு தான் நம்ம பாட்டமோட அளவு. இந்த 7 இன்ச்சை வந்து சென்டரில் மார்க் பண்ணணும். அதாவது சென்டரில் அந்த சைடு பாதி இந்த சைடு மார்க் பண்ணணும். ஸோ 3.5 இன்ச்சு நம்ம சென்டர் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த சைடு 3.5 இன்ச்சு, இந்த சைடு 3.5 இன்ச்சு. ஸோ மார்க் பண்ணிட்டா நம்மளோட பாட்டம் 7 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம கிராச் ஏரியா மார்க் பண்ணியிருக்க சைடு 1 இன்ச்சும் அந்த சைடு வந்து 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணால் போதும். அந்த சைடு ஏன் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணணும், அந்த சைடு கட் கொடுப்போம், அது ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு.
இப்போ நம்ம கிராச் ஏரியாலேருந்து கீழே பாட்டம் வந்து அப்படியே மார்க் பண்ணாலும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டிங் வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சென்டரில் அந்த மேல் சென்டருக்குலேருந்து கீழ் சென்டர்கிட்ட ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இப்போ கீழேருந்து ஒரு 12 இன்ச்சுக்கும் அதுக்கப்புறம் கிராச் ஏரியா கிட்டேருந்து ஒரு 2 இன்ச்சு கிராச் ஏரியா இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அங்கேருந்தும் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிட்டேன். இப்போது அந்த கீழேருந்து 12 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்ம முட்டி மடைப்போம்ல அந்த அளவு வரும். ஸோ அந்த அளவு எவ்வளோ அப்படின்னா 17 இன்ச் இருந்தது. ஸோ அதை வந்து ரெண்டாக மடித்தா எனக்கு 18.5 இன்ச் இருக்குது. அதை பாதியாக மடித்து இந்த சைடு பாதி அந்த சைடு பாதி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த சைடு 1 இன்ச்சும் அந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சும் எக்ஸ்ட்ரா தையலுக்காக விடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கிராச் ஏரியா 2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணோம் இல்லையா அங்கே வந்து 28 இன்ச் அதாவது தொடை ரவுண்டு எவ்வளவோ அந்த மார்க் பண்ணுவோம். 28 வந்து 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 14 இன்ச். அந்த 14ல் பாதி வந்து 7 வரும். ஸோ நம்ம சென்டர்லேருந்து அந்த சைடு 7 இந்த சைடு 7 மார்க் பண்ணணும். இப்போ சென்டர்லேருந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு வந்து 1 இன்ச்சும் அந்த சைடு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக கிளாத் விடுறதுக்கு நான் மேலே போட்டு அந்த 2 இன்ச்சு அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் மார்க் பண்ணணும். நான் வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை வந்து கரெக்டாக நம்ம இப்போது எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணோம் இல்லையா அந்த மார்க்கிங்லேருந்து கிராச் ஏரியா வரைக்கும் அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ இன்னொரு சைடு இருக்கு இல்லையா ஸோ அந்த சைடு வந்து நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணோம். ஸோ அதை வந்து அப்படியே நம்ம மேலேருந்து கொஞ்சம் க்ராஸாக வந்து அப்படியே கீழே வந்து நம்ம ஷேப் கொடுத்தோம் இல்லையா அந்த அளவுக்கு லைன் கொடுத்து கட் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த மார்க்கிங்லாம் கிளியராக எழுதுறேன். பாட்டமில் வந்து 14/4 அப்படின்னா சென்டர்கிட்ட இருந்து ஒரு சைடுக்கு ஒரு அளவு இந்த சைடு அளவு இருக்கு இல்லையா அதுதான் எழுதியிருக்கேன். இந்த முட்டிக்கிட்ட வந்து 17/4 டை கிட்ட வந்து 28/4. இப்போ நம்ம பேண்ட்டோட மார்க்கிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ மார்க் பண்ண இடத்துல அப்படியே கட் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மேலே பிசுறு இருக்க இடத்துல 1/2 இன்ச் கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிராச் ஏரியா ரவுண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைடில் இந்த சைடு கட் கொடுத்து கீழே பாட்டம்லேருந்து அப்புறம் இன்னொரு சைடு கட் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நாட்ச் போட்டுக்கலாம். 2 இன்ச்சு நம்ம எலாஸ்டிக் ஜாயின் பண்ணுறதுக்காக 2 இன்ச் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சைடு நாட்ச் போட்டுக்கலாம் 2 சைடும். அப்புறம் கீழே பாட்டமில் வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இடத்துலையும் இந்த மாதிரி கட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேண்ட்டோட கிளாத் வந்து எப்படி இருக்கும் இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண இந்த பேண்ட்டு கிளாத்தில் வந்து 4 பீஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு 2 பீஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த சைடை ஜாயின் பண்ணோம். மேலேருந்து கீழே வரைக்கும் 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா துணி விட்டுருந்தோம் இல்லையா ஒரு சைடு. ஸோ அந்த சைடை வந்து ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி 2 கிளாத்தையும் ஈக்குவலாக வச்சு நம்ம எந்த அளவுக்கு கிளாத் விட்டோமோ 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கிளாத் விட்டோம்னா 1 இன்ச்சு அந்த அளவு துணி விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த தையல் வந்து தூக்காம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல நல்லா மடிச்சுட்டு மடிப்பு தையல் ஒன்று மேலேருந்து கீழே வரைக்கும் போட்டுக்கலாம் 1/4 இன்ச்சுக்கு. இப்போ இதே மாதிரி இப்போ இந்த ஒரு கால் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னும் 2 பீஸ் இருக்கும் இல்லையா அதையும் ஈக்குவலாக வச்சு 2 காலையும் ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி 2 கால்லையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிராச் ஏரியா ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வந்து கரெக்டான சைடு வச்சுக்கோங்க. இன்னொரு கிளாத்தை வந்து இந்த மாதிரி பேக் சைடு திருப்பி போட்டுட்டு நம்ம கிராச் ஏரியா இந்த மாதிரி கர்வ் கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த சைடும் இந்த கிளாத்தையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சு ஈக்குவலாக வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். நான் வந்து இப்போ ப்ளஸ் சைஸ்க்கு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றனால சின்னதாக அந்த இடத்துல துணி கொடுக்குறேன். ஏன்னா நம்ம சீக்கிரமாக கிளியாது, கொஞ்சம் கால் விரிச்சாலும் அந்த அளவுக்கு கிளியாது. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாக எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு 5 இன்ச்சுக்கு வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கிளாத்தை வந்து நம்ம யூ ஷேப் மாதிரி கொடுத்தோம் இல்லையா ஸோ அங்கேருந்து வைக்கணும். கீழேருந்து வச்சு இந்த மாதிரி வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடணும். இந்த அகலமான கிளாத் வந்து கீழே இருக்கணும், ஷார்ப்பான கிளாத் வந்து கிளாத்தோட மேல் சைடு வரணும். ஸோ இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மடிப்பு தையல் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இது கரெக்டான சைடு இருக்கு இல்லையா ஸோ இந்த கரெக்டான சைடுக்கு மேலே நம்ம இன்னொரு காலை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுடணும். பேக் சைடில் திருப்பி போட்டுட்டு இப்போ கிராச் ஏரியா ரெண்டோட கிராச் ஏரியாவும் ஜாயின் பண்ணணும். இப்போ எப்படி கிராச் ஏரியா ஜாயின் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து ஈக்குவலாக வச்சுக்கோங்க. துணியை வந்து மேலே ஈக்குவலாக வச்சுட்டு அப்படியே பிடிங்க. கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அந்த கிளாத் ஜாயின் பண்ணோம் இல்லையா ஒரு காலில் ஸோ அது இந்த மாதிரி அந்த துணியையும் நம்ம இந்த பேண்ட்டோட துணியையும் ஈக்குவலாக வச்சுட்டு இந்த யூ ஷேப் மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ இந்த இடத்துல வருது நம்மளுக்கு. ஸோ அந்த இடத்துல அப்படியே 1/4 இன்ச்சுக்கு ஜாயின் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஜாயின் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கிராச் ஏரியா ஜாயிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் மடிப்பு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சைடோட கிராச் ஏரியா ஜாயின் பண்ணி
ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா துணி இங்கே வச்சிருக்கனால நம்மளுக்கு கிளாத் வந்து பெருசாக இருக்கும். நம்ம கால் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் கிழியாது. இன்னொரு சைடும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் அதே மாதிரி. ஸோ 2 சைடு கிராச் ஏரியா ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம எலாஸ்டிக் வைக்கணும். எலாஸ்டிக் வந்து நம்ம வேஸ்டோட லென்த்து, நம்ம பேண்ட் எங்கே போடுவோமோ அதோட லென்த் ரவுண்டு வந்து 38. ஸோ அதோட நான் 2 இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் டைட்டாக போட்டால் தான் நமக்கு ஃபிட்டாக உட்காரும். ஸோ 38ஓட 2 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 36 இன்ச்சு எலாஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி ரெண்டுத்தையும் நல்லா ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பேண்ட்டு கிளாத்தை எடுத்துக்கிட்டோம். இப்போ கரெக்டான சைடு இருக்குது பேண்ட்டு. ஸோ இதை வந்து பேக் சைடு, நான் இப்போ வச்சிருக்க கிளாத் வந்து பின்னாடி சைடு. ஸோ எலாஸ்டிக் இந்த மாதிரி வச்சு மேலே வந்து 1 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு அப்புறம் கீழே அந்த பிசுறு இருக்கும் இல்லையா, அது வந்து உள்ளே போகிற மாதிரி மடிச்சுட்டு அப்படியே எலாஸ்டிக் உள்ளே இருக்கணும். நம்ம கிளாத் வந்து எலாஸ்டிக் கீழே மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் இப்போ ஃபுல்லாக எலாஸ்டிக் இழுத்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ எலாஸ்டிக் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா இழுத்து விட்டோம்னா அந்த சுருக்கம் வந்து கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு. இப்போ நம்ம எலாஸ்டிக் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக இந்த எலாஸ்டிக் ஜாயின் பண்ணதுக்கு மேலே சென்டரில் இந்த மாதிரி நல்லா எலாஸ்டிக் இழுத்து ஸ்டிச் கொடுத்துட்டா நம்மளுக்கு எலாஸ்டிக் நகராது. இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம எலாஸ்டிக் அழகாக அந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ எலாஸ்டிக் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீழே பாட்டம் கிட்ட வரணும். பாட்டமில் 2 இன்ச்சு நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு விட்டுருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடித்து அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடித்து ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் கொடுத்துக்கலாம். கீழே நல்லா படிஞ்சிருக்கிறதுக்காகவும் கீழே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பாட்டம் 2 கால்லையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போது சைடு ஜாயின் பண்ணணும். சைடில் வந்து 1 இன்ச்சு நான் ஜாயிண்ட்டுக்கு கிளாத் கொடுத்துருந்தேன். ஸோ 1 இன்ச்சு அப்படியே துணி விட்டுட்டு அப்படியே ரவுண்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ பேண்ட் வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேண்ட்டோட ஸ்டிச்சிங் முடிஞ்சிருச்சு. நம்ம ப்ளஸ் சைஸ் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஹானா டிசைனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.